தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் மனித நடமாட்டம் இல்லாத உலகின் மிகப்பெரிய அல்பட்ராஸ் காலனியாக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அல்பட்ராஸ்ங்கிறது ஒரு பறவை. அது என்ன பறவை? ஒரு 1500 ஏக்கர்ல 20 லட்சம் பறவைகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பறவை என்னன்னா உலகின் மிக நீளமான சிறகுகள் கொண்ட பறவையில ஒண்ணு. அதனோட 2 சிறகையும் விரிச்சதுன்னா 11 அடி இருக்கும். ஒரு நாயினுடைய எடை அந்த பறவையினுடைய எடை சமமா இருக்கும். அவ்வளவு பெரிய எடையை வச்சுட்டு அவ்வளவு பெரிய இறகு வச்சுட்டு எப்படி பறக்க முடியும் அந்த பறவையினால? அது என்ன தெரியுமா பண்ணும்? மலை மேல ஏறி காத்து வேகமா அடிக்கிறப்ப நம்ம பிளைட் டேக் ஆஃப் ஆகுதுல்ல, ரன்வே போயிட்டு அப்படி டேக் ஆஃப் ஆகுதுல்ல, அதே மாதிரி வேக வேகமா ஓடி போய் கிளைடர் மாதிரி தன்னுடைய இறகை வச்சுக்கிட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகி பறந்துரும். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு தடவை அந்த அல்பட்ராஸ் பூமியிலிருந்து வானத்துக்கு பறக்க ஆரம்பிச்சதுன்னா 6 மாத காலம் அதனுடைய கால்கள் தரையிலேயே படாது. சரி, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணும்னா கடல் மீது இறந்து மிதக்கிற மீன்களையும் தாவி குதிக்கிற மீன்களையும் சாப்பிட்டுட்டு அது பாட்டு பறந்துகிட்டே இருக்கும். சரி, எப்ப லேண்ட் ஆகும்? எப்படி லேண்ட் ஆகும்னா லேண்ட் ஆகுறப்ப எதுக்கு சிரமம் தான். வயிறு நெஞ்சு பகுதியெல்லாம் உரசிட்டு தான் பிளைட் மாதிரி கரகரன்னு லேண்ட் ஆகுமா. எதுக்கு? இனப்பெருக்கம் செய்வதற்கு மட்டும். செஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கிளம்புச்சுன்னா அடுத்த 6 மாசம் கால்கள் தரையில் படாது. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இலக்கு என்ற ஒன்றை நாம் நிர்ணயித்து விட்டால், செய்ய வேண்டும் என்ற ஒன்றை நாம் முடிவு செய்து விட்டால், எப்படி அல்பட்ராஸ் பறவையினுடைய சிறகுகள் கனமாக இருந்தாலும் உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சாதாரண பறவை போல் அதனால் இறகை அசைத்து வானத்தில் பறக்க முடியவில்லை என்றாலும் காற்றினுடைய விசைக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி மலையினுடைய உச்சிக்கு சென்று காற்றினுடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு கிளைடர் மாதிரி தன்னுடைய சிறகை விரித்து இறகை விரித்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுதோ, அதே மாதிரி பிசினஸ்ல எவ்வளவு சோகமான விஷயங்கள் உங்களை அழுத்தினாலும் அந்த அல்பட்ராஸ் பறவை என்கிற இறகையினுடைய அளவை போல, உடல் எடையை போல உங்களை நீங்கள் நினைத்த இடத்திற்கு பறக்க விடாமல் செய்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை எனும் காற்றை கொண்டு எவ்வளவு கனமான விஷயங்கள் உங்களை அழுத்தினாலும் பறப்பது மட்டும்தான் நம் குறிக்கோள் என்று